வாழ்க வளமுடன். நேர்மையாக எம்பருடைய திருவடிகளால் என்னுடைய மன வலிமையால் போற்றுகிறேன். லைவ் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். மிக நல்ல முறையிலே தத்துவ ஞானத்தோடு தலைமுறை தொடங்க இருக்கிறேன். மை உணர்தல் தலைப்பு இன்னைக்கு பேசுகிறோம். பேசுகிற பொருள் நீ தத்துவம் என்றாலே என்ன என்று என் குருநாதர் சொல்வார். ஒருவர் பேசி இன்னொருத்தர் விளங்காவிட்டால் அது தத்துவம். பேசுபவர்களுக்கு விளங்காமல் கேட்பவர்களுக்கு விளங்காமல் இருந்தால் அது பெரிய தத்துவம். இன்னைக்கு பேசுகிறது பெரிய தத்துவமா சிறிய தத்துவமான்று முடிவில் தான் தெரியும். தத்துவம் என்றாலே ஒரு மனசுக்குள்ளே ஒரு உளைச்சல், இவர் எந்த விஷயத்தை பேச போகிறார் என்று எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். தத்துவத்தை ஏன் பேச வேண்டும் அப்படின்ட்டு நிறையா கேள்வி இருக்கும். தத்துவம் உண்மையைத்தான் மெய் உணர்தல் என்ற தலைப்பை இன்று வைக்கிறோம். மெய் உணர்தல் என்ற அதிகாரத்தை திருக்குறளிலிருந்து இன்னைக்கு நம்ம சொல்றோம்.